அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நாம என்ன சந்திக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்கறிகளுடைய பயன்கள்ல குறிப்பா கத்திரிக்காய் நமக்கு எந்த வகைகள்ல பயன்கள கொடுக்க போகுது அப்படின்றத தான் தெரிஞ்சுக்க போறோம். தினசரி உணவுல காய்கறிகள சேர்க்கறதுனால உடல்ல ஆரோக்கியமானது மேம்படும். அதோடு மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு ஆற்றலும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆனா காய்கறிகள கொண்டு உடல் நோய்கள விரட்ட முடியுமா அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடியும் அப்படிங்கிறது தாங்க. ஏன்னா ஒவ்வொரு காய்கறியிலுமே ஒரு குறிப்பிட்ட அளவு நிறைய சத்துக்களானது இருக்கு. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ப கத்திரிக்காய வச்சு எண்ணற்ற நோய்கள குணப்படுத்த முடியும் அப்படின்றத தான் தெரிஞ்சுக்க போறோம். மேலும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில இருக்கும். ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம தொடர்ச்சியா பார்த்து பயன்பெறுங்க. கத்தரிக்காய் பார்த்தீங்கன்னா, நார்ச்சத்து, விட்டமின்கள் சி, கே, பி6 இது எல்லாத்தையுமே பெற்றதுங்க. மேலும் தாதுக்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது இரும்பு, பொட்டாசியமும் நிறைந்து இருக்கக்கூடியது. இந்த கத்திரிக்காயை நம்ம தினசரி எடுத்துக்கும் பொழுதோ அல்லது வாரத்துக்கு ஒரு முறை, இருமுறை எடுத்துக்கும் பொழுதோ நமக்கு நிறைய உடல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு சொல்லலாம். இந்த கத்திரிக்காயை நம்ம பயன்படுத்தும் பொழுது செரிமானத்தை மேம்படுத்தி கொடுத்து நமக்கு நல்ல ஒரு டைஜஷன் உடைய ஒரு பெரிய பிரச்சனையே தீர்த்து கொடுக்குதுங்க. ஏன்னா கத்திரிக்காயில் அதிக அளவு நார்ச்சத்துக்களானது இருக்குது. இந்த நார்ச்சத்து பார்த்திங்கன்னா செரிமானத்தை சீராக்கி உங்களுக்கு பசியினுடைய உணர்வை குறைச்சி கொடுக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா செரிமானமும் நல்லா நடக்கும். அதே மாதிரி நீங்கள் அதிகமாக சாப்பிடவும் மாட்டீங்க. ஸோ எடை இழைப்புக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த கத்திரிக்காயை நீங்கள் எப்படி பார்த்து தேர்வு பண்ணணும் அப்படின்னா, பெரும்பாலும் மருந்தடிக்காத காய்களாக பார்த்து, அதாவது இயற்கை காய்கறிகள் விளைவிக்கக்கூடியவங்கள்ட்ட வாங்கி சாப்பிடுங்க. கத்திரிக்காய் நமக்கு எந்த அளவுக்கு நல்லதோ அந்த அளவுக்கு கத்திரிக்காயில் மருந்து அடிக்கக்கூடிய ஒரு பழக்கமும் எல்லாத்துட்டையும் இருக்குது. ஏன்னா நிறைய பூச்சி தாக்கக்கூடிய ஒரு காய்னா அது கத்திரிக்காய் தான். ஸோ அதனால் இதுக்கு நிறைய மருந்துகள் அடிக்கிறது உண்டு. முடிஞ்ச அளவுக்கு இயற்கை காய்கறிகளாக பார்த்து சாப்பிடுங்க. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த கத்திரிக்காயில் அவ்வளவு நன்மைகள் இருக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாடோடு வச்சுருக்கிறதுக்கு கத்திரிக்காய் ரொம்ப உதவியாக இருக்குது. ஏன்னா கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, ஃபாலிஃபினால்களும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஃபாலிஃபினால்கள் தான் ரத்தத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவதை குறைச்சி கொடுக்கும். ஸோ சர்க்கரையுடைய அளவு பார்த்திங்கன்னா சமநிலையில் வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொழுப்பையெல்லாம் குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகரித்து கொடுக்கும். ஹெச்டிஎல்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பை அதிகரிக்கிறதுனால இதய நோய்களுடைய அபாயத்தையே குறைக்குது. ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகமாக கத்திரிக்காயை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடும் பொழுது நமக்கு நிறைய பயன்களை கொடுக்குது. அதே போல் இரும்புச்சத்து இந்த கத்திரிக்காயில் அதிகமாக இருக்குங்கிறதுனால இரத்த சோகையை தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. மேலும் சூரியனுடைய புற ஊதா கதிர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து சருமத்தை பாதுகாத்து நல்ல ஒரு ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைச்சி கொடுக்குது. ஸோ இதனால் சருமம் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ கத்திரிக்காய் சாப்பிடும் பொழுது நமக்கு நிறைய பயன்கள் இருக்குது. அதே மாதிரி மூளையோடைய செயல்பாடும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஃபாலிஃபினால்கள் மூளையினுடைய செயல்பாட்டை அதிகமாக்கி கொடுக்குது. மேலும் விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக இருக்கிறதுனால கத்திரிக்காய் எடுத்துக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி கொடுக்கும். இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ஒரு சில நோய்களுக்கும் அரிய வகை மருந்தாக இருக்குங்க. அப்படி என்னென்ன நோயை இது சரி பண்ணி கொடுக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். அதாவது கத்திரிக்காயை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்றதுனால நிறைய விதமான நோய்களை சரி பண்ணி கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா ஆஸ்துமா இருக்கக்கூடியவங்களுக்கு, கிட்னி ஸ்டோன் இருக்கக்கூடியவங்களுக்கு, கிட்னி பாதிப்பால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க, கீழ்வாத நோய்களுக்கால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் தான் ஒரு சிறந்த ஒரு மருந்தாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் முதல் கட்டமாக பார்த்திங்கன்னா சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய வல்லமை பெற்றது. அதனால் கத்திரிக்காய் நீங்கள் அடிக்கடி சாப்பிடும் பொழுது சிறுநீரக கற்கள் உருவாகாமல் இருக்கும். அப்படியே ஒருவேளை உங்களுக்கு உருவாகி இருக்குது, அதனுடைய முதல் கட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அது நீங்கள் கத்திரிக்காய் எடுத்துக்கும் பொழுது கரைஞ்சி வெளியேறிடும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பயன் இருக்குது. அதே போல் வாத நோய் இருக்கக்கூடியவங்க, ஆஸ்துமா, ஈரல் நோய் இருக்கக்கூடியவங்க, கீழ்வாதம், சளி, பித்தம், தொண்டைக்கட்டு, மலச்சிக்கல், குரல், உடல் பருமன் இதை எல்லாத்தையுமே குணப்படுத்தக்கூடிய காய்கறிகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னா அது கத்திரிக்காய் தாங்க. கத்திரிக்காயில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இருந்தாலுமே கூட உண்மையிலேயே இவ்வளவு பலன் கிடைக்குமா அப்படின்றது கண்டிப்பாக நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கும் பொழுது தான் தெரியுது. நிறைய பேர் சாம்பாரில் கத்திரிக்காய் இருந்தால் அதை எடுத்து வச்சுட்டு சாப்பிடக்கூடிய பழக்கம்லாம் இருக்குது.
இந்த ஒரு பதிவை பார்த்த அப்புறம் இனி யாருமே வந்து கத்திரிக்காயை எடுத்து ஒதுக்கி வைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய வீட்டில் யாருக்கெல்லாம் கத்திரிக்காய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கத்திரிக்காய் சாப்பிடாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்துட்டாங்கன்னா இதுக்கப்புறமா அந்த கத்திரிக்காயை வேணாம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பயன் கொடுக்கும். மேலும் இந்த கத்திரிக்காயை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்ற வளர்ச்சிதை மாற்ற சிக்கலுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு உணவாக இருக்கும். ஏன்னா கத்திரிக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது. கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா குறைந்த கலோரிகள் வந்து பெற்றிருக்குங்க. ஆனால் நிறைய சத்துக்கள் இருக்குது. நிறைய ஊட்டச்சத்துக்களோடு இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே வந்து நமக்கு உதவியாக இருக்கும். இந்த கத்திரிக்காயை நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய மூளையினுடைய ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சாம்பார், கூட்டு, பொரியல், புளிக்குழம்பு, பிரியாணிக்கான தொக்கு அப்படின்னு தமிழர்கள் எந்த வெரைட்டி செஞ்சாலுமே கூட அந்த ஒரு உணவை வந்து தவிர்க்கவே மாட்டாங்க. அதில் ஒன்று தான் கத்திரிக்காய். கத்திரிக்காயை தவறாமல் இடம்பெறுங்க. ஸோ இந்த ஒரு காயில் நிறைய சத்துக்களானது இருக்குது. இந்த காய் பார்க்குறதுக்கு வெள்ளை நிறத்துலையும் இருக்கும், பச்சை நிற கத்திரிக்காய் இருக்குது, வயலட் கலரில் இருக்குது. கத்திரிக்காய் இப்படி பல வண்ணங்களில் வந்து இருக்குது. கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா மெக்னீஷியம், மேங்கனீஸு, பொட்டாசியம், காப்பர் சத்துக்கள் இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்முடைய உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது. அதாவது நம்முடைய எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கும் எலும்புகளில் இருக்கக்கூடிய அடர்த்தியை வந்து அதிகமாக்குறதுக்கும் தேவையான சத்துக்கள் இதெல்லாம். அப்படிப்பட்ட சத்துக்கள் இந்த கத்திரிக்காயில் கிடைக்கிது அப்படிங்கும் பொழுது யாராவது மிஸ் பண்ணுவாங்களா? இது போன்ற பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வாரத்துக்கு ஒரு முறை இருமுறை வந்து கத்திரிக்காய் வந்து எடுத்துக்கோங்க. அதே போல் கத்திரிக்காயில் நார்ச்சத்து அதிகமாகவே இருக்குங்க. ஸோ ரத்தத்தில் சர்க்கரையுடைய அளவு வந்து சீரான நிலையில் வந்து வச்சுருக்கும். இந்த கத்திரிக்காயை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சர்க்கரை வந்து அதிகமாகாது, ரொம்ப மெயின்டைன் பண்ணிக்க முடியும். மேலும் உங்களுடைய குடலில் நிறைய நச்சுக்கள் இருக்குது. குடலை வந்து நீங்கள் நல்லா வந்து பாதுகாக்கணும், அந்த நச்சுக்களை வெளியேற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உடலில் ரத்தத்தில் சர்க்கரையினோட அளவை வந்து குறைக்கிறதுக்கும் இன்சுலினுடைய உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கும் கத்திரிக்காய் ரொம்ப உதவியாக இருக்குது. கத்திரிக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஸோ இது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய எந்த ஒரு செல் பாதிப்புகளையுமே வந்து தடுத்து நிறுத்துது. ஸோ செல்கள் நல்லா இயங்கும் பொழுது நமக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்காது. இதை விட முக்கியமான ஒரு பயன் கொடுக்கக்கூடியது அப்படின்னா புற்றுநோய்க்கு எதிரான பண்புகள் கத்திரிக்காயில் நிறைய இருக்குங்க. ஸோ உங்கள் உடம்புல அங்கங்கே உருவாகக்கூடிய கட்டிகளை கூட இது வந்து தடுத்து நிறுத்துது. ஸோ இதனுடைய வளர்ச்சியை வந்து தடுக்குதுங்க. ஒரு சில வகையான புற்றுநோய் செல்களை கூட எதிர்த்து போராடக்கூடிய சக்தி கத்திரிக்காய்க்கு வந்து இருக்குது. ஸோ கத்திரிக்காயை நீங்கள் அடிக்கடி வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான நீர்ச்சத்து இருக்குது, நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. ஸோ செரிமானம் சூப்பராக வந்து வேலை செய்யும். உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை அப்படின்றது இருக்கவே இருக்காது. உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றி கொடுத்துடும். அதனால் ஆரோக்கியமாக இருக்க முடியும். மேலும் யாரெல்லாம் கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, அலர்ஜி போன்ற பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க, நீங்களாம் வந்து கத்திரிக்காய் வந்து சாப்பிடாதீங்க, தவிர்த்துக்கோங்க. குறிப்பாக சருமத்தில் கத்திரிக்காய் சாப்பிட்டா அரிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிச்சயமாக கத்திரிக்காயை வந்து தவிர்த்துக்கணும். ஏன்னா ஒரு சில குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து கொடுக்கும் பொழுது அலர்ஜி ஏற்படும், அதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஸோ எல்லாருடைய உடல்நிலையும் ஒரு சில காய்கறிகளை வந்து எடுத்துக்காது. அந்த மாதிரி கத்திரிக்காய் ஒரு சிலருக்கு வந்து அக்செப்ட் ஆகும், ஒரு சிலருக்கு வந்து ஏற்றுக்காது. ஸோ ஏற்றுக்காதவங்க சாப்பிடாதீங்க. உங்களுக்கு வந்து நல்லா ஒத்துக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா கத்திரிக்காய் ருசிக்காக மட்டும் கிடையாதுங்க, நிறைய நன்மைகளை பெற்றிருக்கு. அதனால் உங்களுடைய உடலுக்கு இது ஒத்து போகும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காய்கறியை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒத்து வராதவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேலும் கத்திரிக்காயை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வரும் பொழுது புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பழக்கத்தையே வந்து மறக்கடிக்கக்கூடிய தன்மை இந்த கத்திரிக்காயில் இருக்குது. அந்த சத்துக்களானது நிறைந்திருக்கு. நம்ம அடிக்கடி இதை எடுத்துக்கும் பொழுது அந்த ஒரு பழக்கமே நமக்கு மறக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி கெட்ட பழக்கங்களை வந்து தீர்ப்பதற்கு உதவியாக இருக்குது. அதே போல் கல்லடைப்பு இருக்கக்கூடியவர்களும் கத்திரிக்காய் சாப்பிடலாம். ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். எல்லா விதமான நரம்பு பிரச்சனைகளையும் சரி செய்து கொடுக்கும். கத்திரிக்காயை சாப்பிட்றதுனால சளி, இரும்பல், சுவாச கோளாறுகள் கூட நீங்கி போயிடும். அதனால் சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கத்திரிக்காயை நீங்கள் சாப்பிட்றதுனால ஒரு சிலருக்கு காதில் நீர் வடியும், அந்த பிரச்சனை வந்து சரியாக போகும். மேலும் கத்திரிக்காய் சாப்பிட்றதுனால பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் சரியாக போகுதுங்க. நுரையீரல் மற்றும் இருதயம் எல்லாம் பலப்படும்.
கல்லீரல்ல இருந்து மண்ணீரல் வரைக்கும் எல்லா பிரச்சனைகளும் சரி செய்யக்கூடிய கத்திரிக்காயை கண்டிப்பாக நீங்களும் சாப்பிட்டு பயன்பெறுங்க. இந்த வீடியோவில் நிறைய தகவல்களை பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.